பார்த்து வந்துருங்க சார். காலில் எதுவும் அடிபடல இல்லை சார். காலை நல்லா உதருங்க சார். உதருங்க சார். ஒன்றும் அடிபடல இல்லை. என்ன சார் பார்த்து வரலாம்ல? பார்த்து வாங்க சார். சார் பார்த்து போங்க சார். சார் பார்த்து போங்க சார். மழை நிறைய பெய்யுது. மெதுவாக போங்க சார். இல்லை ஒன்றும் இல்லை. பார்த்தி டேய் அண்ணே என்னடா இப்படி நினைச்சு போய் வந்திருக்க? அனிதா ஓடி போய் டவல் எடுத்துட்டு வா. டேய் காவியா எங்கடா? இன்ஸ்டியூட்ல இருந்து எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன்ப்பா. ஆனா காவியாவை மாமா எங்கேயுமே காணும்பா. ரம்யா பரவாயில்ல. ஐயோ ஐயோ அடிபட்டிருக்கே. மாமா பார்த்தி அதெல்லாம் எதுவும் இல்லம்மா. ஒண்ணும் இல்லம்மா. விடுங்கம்மா. விடுங்கம்மா. வரும்போது கீழே விழுந்துட்டேன் அவ்வளவுதான். கீழே விழுந்துட்டியா? வேற எங்கேயாவது அடிபட்டிருக்காடா? வேற எங்கேயும் இல்லப்பா. நான் நல்லா தான் இருக்கேன். எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன். அவ எங்கேயும் கிடைக்கலப்பா. பிரியா, இதுக்கப்புறமும் வெயிட் பண்ண வேண்டாம். பேசாம துரைக்கு போன் பண்ணி பார்த்துடலாமா? அவளா வந்துருவா மாமா. அவ ஒரு நாள் இப்படி பண்ணதே இல்ல. போன் வேற ஆஃப்ல இருக்கு. எனக்கு பயமா இருக்கு மாமா. அவளுக்கு ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகி அப்படியெல்லாம் ஒண்ணும் ஆயிருக்காது. கடவுள் அவ எங்க இருந்தாலும் அவளை கொண்டு வந்து சேர்த்துருவாரு. என்ன பார்த்தி, என்ன ஏதோ பெருசா பஞ்ச் டயலாக் எல்லாம் பேசிட்டு போன? இப்ப கையில காயத்தோட வந்திருக்கியே. நான் தான் சொன்னேனே, இவ்ளோ நேரம் வராதவ இனிமேல வரப்போறா. அக்கா, காவியாவை காணோன்னு ஏற்கனவே நாங்க எல்லாரும் நொந்து போயிருக்கோம். இந்த சமயத்துல ஏதாவது ஏடா கூடமா பேசி பிரச்சனையை உண்டு பண்ணிட்டு இருக்காத. தயவு செஞ்சு உள்ள போக்கா. என்ன ஏண்டா போ சொல்ற? இந்த வீட்ல வாழ வைக்க கூட்டிட்டு வந்தல்ல, அவளை வெளிய போ சொல்லு. நான் படிச்சு படிச்சு சொன்னப்பெல்லாம் நீ கேட்கல. இப்ப பதறி போய் நிக்கிறது யாரு? நீங்க தானே. கல்யாணமாய் வந்த முதல் நாளே கட்டின புருஷனை ரூமை விட்டு துரத்துனால அன்னைக்கே எனக்கு நல்லா தெளிவா புரிஞ்சு போச்சு, அவ பார்த்தி கூட வாழ மாட்டான்னு. அதுவும் இங்க நடக்கிற கூத்தெல்லாம் பாக்குறப்போ அவ ஓடி போயிட்டான்னு தெளிவா தெரியும்.